வணக்கம் நண்பா, இது ஆன்லைன் சோர்ஸ். நான் உங்கள் சுரேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒவ்வொரு 24 மணி நேரத்தில் 12 மணி நேரம் தூக்குறதுக்காக எடுத்துக்கிட்டாலும் மிச்சிருக்கிற 12 மணி நேரத்தில் குறைஞ்சது ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் அப்படிங்கிறது நம்ம சோசியல் மீடியாவில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட அந்த சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம அடிக்ட் ஆகிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இன்றைக்கோட கேள்வி. அடிக்ட் ஆகிருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எஸ், அடிக்ட் ஆகலை அப்படின்னா நோ அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் தெரியுங்க. ஓகே, நீங்கள் சோசியல் மீடியா அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு கைட்லைன்ஸ், நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு லைன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுதான் நமக்கு பிரதிபலனாக காமிக்கும். நல்ல விதத்தில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு தோழனாக நமக்கு கிடைக்கும். அதே விஷயங்களை கெட்ட விஷயங்களுக்கு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை விட ஒரு பெரிய துரோகம் வேறு யாரும் செய்ய மாட்டாங்க நமக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இப்போ சோசியல் மீடியா அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறது நல்ல விஷயங்கள் அப்படின்னா சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றாவது விஷயம், நம்ம பழைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுகளை வந்து நம்ம சந்திக்கிறதுக்கு இன்றைக்கி சோசியல் மீடியா வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அதில் ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதில் வந்து நம்ம கிளாஸ்மேட்டு கூட படித்தவங்க எல்லாத்தையுமே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இன்றைக்கி எந்தெந்த இதில் இருக்காங்க, எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னா நமக்கு ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி பார்க்க முடியாது. அதுக்காக ஃபேஸ்புக் மூலிமா நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது, ஒரு நல்ல புத்தகங்கள் படிக்கிறதுக்கு செய்கிறதுக்கு இன்றைக்கி நம்ம ஆன்லைனில் நம்ம எடுத்து நல்லா படிக்க செய்ய, இல்லை நமக்கு வந்து ஒரு பிளாக்கை தயார் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிளாக்கில் வந்து ஒரு நல்ல புத்தகங்கள் உங்களுக்கு எழுத தெரியும் அப்படின்னா ஒரு புத்தகங்கள் எழுத, நல்ல பாடல்கள் கேட்க இதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அந்த மீடியா அப்படிங்கிற சோசியல் மீடியா அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயத்துக்கு பயன்படும். ஆனால் அதை இப்படி பயன்படுத்துகிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இதவே தவறான முறையில் பயன்படுத்துகிறவங்களுக்கு கண்டிப்பாக சோசியல் மீடியா ஒரு எதிரியாகத்தான் மாறும். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதுக்கு மேலே இருக்கிற ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் மொபைலில் நோட்டிஃபிகேஷனாக வரும். ரெண்டாவது, சோசியல் மீடியாவை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது நமக்கு டெய்லி 2 GB ஃப்ரீயாக இருக்குது. அந்த 2 GB எப்படி தீக்கிறதுன்னு தெரியாமல் நம்ம உட்காந்துட்டு ஃபேஸ்புக்லேயும் ஹலோப்லேயும் ஸ்னாப்சாட்லேயும் நம்ம ஒவ்வொரு இதுலேயும் போயிட்டு நம்ம என்னென்ன பண்ணுறோன்னே தெரியாமல் சும்மா அந்த 2 GB தீக்கிறதுக்காக போகிறது கிடையாது. அதுக்கு பேர் வந்து சோசியல் மீடியாவை பயன்படுத்துறது கிடையாது. அதாவது சோசியல் மீடியாவில் நீங்கள் அடிக்டாக இருக்கீங்களா இன்றைக்கி சோசியல் மீடியா இப்போ யூடியூப் இருக்குது, உங்கள் திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு உங்கள் திடீர்னு நீங்கள் ஒரு நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கான நிறைய வழிகள், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, இது எல்லாமே நிறைய இருக்குது. ரெண்டாவது, இதில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது, ஆன்லைனில் எப்படி நம்ம இது பண்ணுறது அப்படிங்கிறது நிறைய மெத்தடுகள் இருக்குது. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதை வந்து நல்ல விதத்தில் யூஸ் பண்ணலாம், நல்லா கொண்டு போகலாம். இது ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக கூட மாற்றலாம். ஆனால் இது தவறான கண்ணோட்டத்தில் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அடிக்ஷன் அப்படின்னா எப்படி அடிக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா யோசிங்க. அதாவது ஒரு வேலைக்காக இந்த சோசியல் மீடியாவை நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் அடிக்ஷன் கிடையாது. 12 மணி நேரம் இந்த மீடியாவுக்குள்ளே தான் உட்காந்துட்ருக்கோம். அதாவது ஒரு ஃபேஸ்புக்கில் உட்காந்துட்ருக்கோம். ஃபேஸ்புக்கில் அப்படின்னா லைக்குக்காக ஒரு வீடியோவை போட்டுக்கிட்டு லைக்குக்காக அடுத்தவங்க போடுற வீடியோவை நம்ம ஷேர் பண்ணி அதில் சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்கிறதுக்காக பயன்படுத்தாதீங்க. அதுக்கு பேர் தான் அடிக்ஷன். இப்போ அதே ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த நிறைய வேலைகள் அதில் இருக்குது. ஃபேஸ்புக்லேயே தொழில் சார்ந்த வேலைகள் நிறையா இருக்குது. ஒரு மார்க்கெட்டிங் பிளேஸே நீங்கள் ஃபேஸ்புக்னு எடுக்கணும், ஒரு பெரிய தளம்னே சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபேஸ்புக் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 12 மணி நேரமும் நீங்கள் ஃபேஸ்புக்கில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு பேர் அடிக்ஷன் கிடையாது. நீங்கள் வெட்டி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசுகிறங்கிற பேரில் உள்ளே போயிட்டு அடுத்தவங்க போட்ட ஒரு திரைப்பட நடிகரோட ஃபோட்டோவையோ நடிகையோட ஃபோட்டோவையோ இல்லை ஒரு காமெடியான ஒரு வீடியோவையோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அதுலேருந்து லைக்ஸ் கிடைக்குது, வியூஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா அதுதான் அடிக்ஷன் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு அடிக்ஷன் எது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியர் அப்படிங்கிறது இதில் பிரித்து எடுத்துக்கங்க. இதில் எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும். நீங்கள் அடிக்ஷனா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். வாங்க நம்ம இதை தெளிவாக பார்ப்போம். நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, ஓகே, ஹவு டு செக் செல்ஃப் ரெகக்னேஷன் இன் மீடியா அடிக்ஷன். நம்ம மீடியாவில் அடிக்ஷனாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, உங்களோட செல்ஃபோன்ஸில் இருக்கிற இன்டர்நெட்டை ஆஃப் பண்ணி வச்சுட்டு நீங்கள் உங்களால் ஒரு 2 நாளைக்கு சர்வே பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அடிக்ஷன் ஆகலைன்னு சொல்லிட்டு அர்த்தம். 2 நாளைக்கு உங்களால் செல்ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்க முடியல, ஒரு ஃபேஸ்புக் போகாமல் இருக்க முடியல, வாட்ஸ்அப் போகாமல் இருக்க முடியல, ஹலாப்பில் போகாமல் இருக்க முடியல, இல்லை ஷேர் சேட்டில் போகாமல் இருக்க முடியல அப்படின்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
இதில் வந்து எப்படி இதிலிருந்து நம்ம வெளியில் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிங்கன்னா அதுக்கு ஒரு 6 வழியை நான் சொல்கிறேன். அந்த 6 வழியை மட்டும் பின்பற்றுங்க. உங்களுக்கு ஈஸியாக இதில் இருந்து ரெகுலேஷனாக வீட்டில் பண்ணலாம். பாயிண்ட் நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு நம்ம பகல் நேரங்களில், அதாவது முழிச்சிருக்கிற சமயங்களில், காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் எத்தனை மணி நேரம் நம்ம ஃபோனை வந்து யூஸ் பண்ணுறோம், அதாவது இன்டர்நெட்டில் தேவையே இல்லாத சமயங்களில் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களை நீங்கள் கேள்வி கேட்டுங்க. எவ்வளோ நேரம் இந்த ஃபோனை வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட். இதில் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல எவ்வளோ நேரம் வேஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்ம எந்த நேரத்தில் நம்ம அந்த இன்டர்நெட்டை வந்து வேஸ்ட்டாக பயன்படுத்துவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை வெட்டியே இல்லாமல் சும்மா வீட்டில் உட்காந்துருக்கும் போது நமக்கு அதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த டைம் பாஸ் ஆகிறதுக்காக நம்ம போய் ஒரு ஃபேஸ்புக்லேயோ ஹாலோப்லேயோ இல்லை ஸ்னாப்சாட்லேயோ நம்ம உட்காந்து நம்ம எல்லாத்தையும் நோட்டிகிட்டு இருக்கோம். வெட்டியோ ஒவ்வொரு வீடியோக்களையும் பார்த்துட்டு இருக்கோம். இதுதான் நம்ம தேவையில்லாத நேரங்களில் பயன்படுத்துறது. அப்போ நீங்கள் ஒரு விஷயத்தில் உங்களை ஹெல்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது இப்போது இது எப்படி சொல்கிறது, அதுக்காக உங்களை வந்து வெளியில் போய் வேலை பாருங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரல. அந்த ஃபோன்லேயே உங்களுக்காக ஒரு இதை உருவாக்கி, ஸ்கில்ஸை உருவாக்கி அதிலிருந்து நீங்கள் வேலை பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா, நீங்கள் ஃபோன் பார்க்குறதுக்கும் பார்த்துட்டு தான் இருப்பீங்க. பட் ஆனால் உங்களோட டைம் வேஸ்ட் ஆகலை. ஒரு விஷயத்தை அதிலிருந்து கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது ஒரு புத்தகம் படிக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை ஒரு நோட்ஸ் எழுதுறதா எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரீலான்சர்லேருந்து நீங்கள் போயிட்டு ஒரு வேலையை தேடுறதா எடுத்துக்கலாம், இல்லை ஒரு வேலையை செய்கிறதா எடுத்துக்கலாம், இல்லை ஒருத்தருக்கு வேலையை கொடுக்குறதா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பல வகைகள் இருக்குது. இதில் நீங்கள் எந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி விதங்களில் நீங்கள் எடுத்து இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வேஸ்ட் ஆஃப் டைம் கிடையாது. இல்லை அதே மாதிரி வேஸ்ட் ஆஃப் டைமும் கிடையாது. நீங்கள் பயன்படுத்துகிற விதம் மாறும்பொழுது நீங்கள் அதுக்கு அடிக்ஷன் கிடையாது. அதாவது ஒரு வேலையாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு போர் அடிக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்து டிவி இருக்கிற பக்கமோ இல்லை வேறு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோடையோ உங்கள் டயத்தை மாற்றும் போது இதுக்கு பேர் அடிக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி பயன்படுத்தலாம். பாயிண்ட் நம்பர் 2. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பயன்படுத்துகிறோம் ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் உங்கள் இன்டர்நெட்டை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட், அந்த பயன்படுத்துகிற நேரங்களில் இப்போ ஒரு 5 மணி நேரம்னு சொல்லுவோமே, ஒரு நாளைக்கு 5 மணி நேரம் நீங்கள் உங்கள் ஃபோனை பயன்படுத்துகிறீங்க. அந்த 5 மணி நேரத்தில் எந்தெந்த ஆப்பை எவ்வளோ நேரம் நீங்கள் பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்ட் எடுத்துக்கோங்க. இந்த 5 மணி நேரத்தில் ஒரு ஆப்பையும் எவ்வளவு நேரம் பயன்படுத்துகிறோம். அதாவது ஒரு யூடியூப் அப்படின்னா யூடியூப்புக்கு எத்தனை மணி நேரம் நம்ம செலவிடுறோம், ஃபேஸ்புக் அப்படின்னா ஃபேஸ்புக்கு எத்தனை மணி நேரம் செலவிடுறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹலோ ஆப் அதில் எத்தனை மணி நேரம் செலவிடுறோம், அதை வந்து நம்ம கால்குலேஷன் எடுக்கணும். இதுக்கு வந்து ப்ளே ஸ்டோரில் நிறைய ஆப் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் கூட பண்ணி வச்சுக்கலாம். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா ஆப் வந்து சொல்லிடும் நமக்கு. இப்போ யூடியூப்பில் ஒரு 3 மணி நேரம் இருந்திருக்கீங்க, ஹலோ ஆப்பில் 1/2 மணி நேரம் இருந்திருக்கீங்க, வாட்ஸ்அப்பில் 3 மணி நேரம் இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவே பிரித்து உங்களுக்கு காமிச்சிடும். அப்போ உங்களுக்கு கரெக்டாக உங்களை நீங்கள் கணிக்க முடியும் இந்த ஆப்பில் இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அது வந்து எடுத்து கொடுத்துருச்சு. இப்போ நம்ம ஒரு ஆப்லேயும் எவ்வளோ நேரம் இருக்குது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நம்மளோட செல்ஃப் ரெகக்னேஷன் நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ அப்போது செல்ஃப் ரெகக்னேஷன் கிடச்சதுக்கப்புறம் ஹலோ ஆப்பில் ஒரு 2 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ ஹலோ ஆப்பில் அந்த 2 மணி நேரம் இன்னைக்கு லைஃப்பில் நம்ம லைஃப்பில் 2 மணி நேரம் அந்த ஹலோ ஆப்பில் கொடுத்துருக்கோம். ஹலோ ஆப்பில் கொடுத்து அந்த 2 மணி நேரத்தில் என்னத்தை கற்றுருக்கீங்க நீங்கள், அதுலேருந்து உங்களுக்கு என்ன பேச இன்கம் கிடைச்சது. அது இன்கம் அப்படின்னா பணம் மட்டும் கிடையாது, உங்களோட மைண்டுக்கு தேவையான விஷயங்களோ இல்லை தெரியாத விஷயங்களை கற்றுக்கிட்ட விஷயங்களோ இதெல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு இன்கம் அப்படிங்கிற பாயிண்ட்ல நான் சொல்கிறேன். அப்போ என்ன விஷயங்களை நீங்கள் அதிலிருந்து கற்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை திருப்பி உங்கள்கிட்ட நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இந்த தேவையில்லாத ஆப்புக்குள்ளே போகிறதோ தேவையில்லாத விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறதோ மாறும். இது மாறக்கூடிய விஷயங்கள், அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்களை கேள்வி கேட்டாலே ஒழிய இந்த விஷயங்களை உங்களால் மாற்ற முடியாது. அப்போது பாயிண்ட் நம்பர் 2ல் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரே விஷயம், எந்த ஆப்புக்குள்ளே போகிறோம், எந்த ஆப்பில் எவ்வளோ நேரம் நம்ம வந்து அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அந்த அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் ஒவ்வொரு ஆப்புக்குமே நீங்கள் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணதில் அப்போ இந்த ஆப்பில் இருந்து இன்றைக்கி நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படிங்கிறத வந்து நம்ம கம்பல்சரி இந்த கேள்வியை உங்களை நீங்கள் திருப்பி கேட்டுக்கிட்டீங்கன்னா இந்த தேவையில்லாத ஆப்பு பக்கம் நீங்கள் போக மாட்டீங்க. தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண மாட்டீங்க. இந்த விஷயங்கள் கான்சன்ட்ரேஷன் இப்படி போகுது அப்படின்னா இந்த ஆன்லைனில் நம்ம எப்படி இதில் ஒரு இன்கம்மாக இந்த நம்ம ஃபோன் பண்ணுறதை வந்து செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு நான் அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். பட் ஆனால் இது 2வது பாயிண்ட், இதை எடுத்துக்கங்க. அடுத்து 3வது பாயிண்ட், ஒருத்தவங்க போடுற வீடியோவை நம்ம லைக் பண்ணுறதுக்காக, ஷேர் பண்ணுறதுக்காக, இல்லை தேவையே இல்லாமல் கண்டென்ட் பார்க்குறதுக்காக நம்ம செலவிடுறோம் அப்படின்னா அது என்ன சொல்கிறது, அந்த மாதிரி செலவிடுறது வேஸ்ட்டாக போகும் நமக்கு. அதாவது இன்னைக்கு 2 ஜிபியை தீக்கிறது உங்கள் மோட்டிவாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு அந்த 2 ஜிபியிலேருந்து எத்தனை ஜிபியை நம்ம மைண்டில் ஏற்றிருக்கோம் அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த கால்குலேஷனில் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு நாள் யூஸ் பண்ணுறது 2 ஜிபியை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுடைய
தினசரி வாழ்க்கையில இருந்து கொஞ்சம் அந்த ஹை மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி உங்க ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறதுக்கு உங்களுக்கு எந்த திறமை வந்து உங்களுக்கு இருக்கோ அதுல இருந்து உங்களுக்கு நாலேஜ் கிடைக்கல, நாலேஜ் கம்மியா இருக்கு, ஒன்றும் இல்லை, ஒரு டெய்லரிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு அளவு தெரியும். அப்போ அதுலேருந்து அடுத்த ஸ்கேலுக்கு நம்ம மூவ் பண்ணணும். நம்மளை அதாவது ஒரே ஸ்கேலில் நம்ம நின்றுட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த ஸ்கேலை வச்சு நமக்கு எந்த விதமான பயனும் இல்லை. அடுத்தடுத்த ஸ்கேலுக்கு நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்து நம்ம அடுத்த ஸ்கேலில் போய் உட்காரணும். அப்படி உட்கார்ந்தால் மட்டும்தான் நம்மளோட ஸ்கில்ஸை ஆட்டோமேட்டிக்காக வளர்த்துக்கிற முடியும், வளரும். அப்படிங்கும்போது அது எப்படி வளர்த்துக்கிறது? நமக்கு வந்து இப்போ டெய்லரிங் அப்படின்னா ஒரு ஷர்ட் தைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். அப்போ இதுல இருந்து எப்படி சுடிதாரை கத்துக்கிறது? அப்போ யூடியூப்ல போய் சுடிதார் எப்படி தைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டு செக் பண்ணி பார்க்கும்போது நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிறது சம்பந்தமாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோமே தவிர வேஸ்டா நம்ம அந்த நெட்டை வேஸ்ட் பண்றதோ இல்லை நம்ம டயத்தை வேஸ்ட் பண்றதோ அந்த இடத்துல நடக்காது. நமக்கு பயனுள்ள தகவலை நம்ம அதுல இருந்து எடுக்கணும். நம்ம ஒரு கத்துக்கிறோம், அதில் ஒரு எஜுகேஷன் பர்பஸாக தான் பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து 4வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன். இப்போ ஃபேஸ்புக்கில் இருந்து ஒரு மெசேஜ் வருது அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ நம்ம யூடியூப் சேனலில் எடுத்தீங்களா, நம்ம போடுற ஒரு வீடியோ உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷன் பண்ணுறோம். நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் அதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இருக்குது. இன்றைக்கி யூடியூபுக்கு மட்டும்தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணுறோம். இதுவே ஹலோ ஆப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், நம்ம இதுக்கெல்லாம் வந்து எனேபிள் பண்ண மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும். யாராவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வீடியோ போட்டிருக்காங்க, இல்லை ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஒரு சாங்ஸ் டெடிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னாலும் நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த நோட்டிஃபிகேஷன் தான் நம்மளை அடுத்த ஒரு வீடியோவை பார்க்குறதுக்கோ இல்லை நம்ம சும்மா இருந்தாலும் அந்த ஃபோனுக்குள்ளே நம்மளை இழுத்து போகிறதுக்கு உண்டான வழிகள் வந்து 100க்கு 90% செய்கிறது இந்த நோட்டிஃபிகேஷன். அதனால் அந்த நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு ஆஃப் பண்ணுங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் இருக்கிறதுனால தான் நீங்கள் சும்மா இருக்கிற நேரத்துலையும் வேறு ஏதாவது ஒரு விஷயத்தில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்துலையும் இந்த நோட்டிஃபிகேஷன் சவுண்டு கேட்டு தான் நீங்கள் எடுத்து ஃபோன் எடுத்து நீங்கள் அடுத்து உள்ள கொண்டு போகிறீங்க. இது 4வது விஷயம். அதனால் நோட்டிஃபிகேஷன் ஆஃப் பண்ணிங்க. 4. 5வது விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த தேவையில்லாத டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ ஃபேமிலி கூடயோ இல்லை வெளியில் போய் உங்களோட ஒரு உடற்பயிற்சிக்கோ ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை என்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஃபோனை பார்க்குற நேரங்களும் அதுண்டான பிரச்சனைகளும் கொஞ்சம் குறையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த 6வது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 5 பாயிண்ட்டுமே என்னால் பண்ண முடியாதுப்பா, என்னால் இதிலிருந்து ஜெயிச்சு வரவே முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சத்தியமாக சொல்கிறேன், கம்பல்சரி போய் ஒரு நல்ல மனத்தத்துவ டாக்டரை பார்க்கணும். டாக்டரை பார்க்குறது தான் இதுக்கு ஃபைனலாக ஒரு ரெமெடி. இதுதான் அடிக்ஷன். இதுக்கு வந்து சில தெரப்பிகள்லாம் கொடுப்பாங்க. மேஜர் விஷயம் ஒன்றும் இல்லை. இதுக்கு வந்து டாக்டர்கிட்ட போனீங்கன்னா ஒரு சில தெரப்பிகள்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு மேலும் இதை வந்து வேறு ரீதியில் கொண்டு போகிறதுக்கு உண்டான வழிகள், அதாவது நல்ல விஷயங்களை கொண்டு போக உங்களுடைய கேரக்டரும் மாறும், இதில் உள்ள அடிக்ஷனும் உங்களுக்கு மாறிட்டு போகும். அதனால் நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துங்க. அதே மாதிரி இப்போ ஹலாபு வாட்ஸ்அப் சொன்னேன், வாட்ஸ்அப் பற்றி சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப்லேயும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குரூப் இது பண்ணீங்க அப்படின்னீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு ஆட் வரும், ஆட்லேருந்து சம்பாதிக்கலாம். அது ஒரு வகை இருக்குது. அதே மாதிரி ஹலோ அப்படியே இன்றைக்கி பைசா சம்பாதிச்சுட்டு இருக்கோம். நானும் பண்ணிகிட்டு இருக்கேன், நானும் சம்பாதிச்சுட்டு தான் இருக்கேன்னு சொல்ல. இது மாதிரி பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிகள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்லேயுமே இருக்குது. அதை நம்ம கரெக்டாக தெரிஞ்சு கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கி 1008 வீடியோ யூடியூப்பில் இருக்குது. அதை தெரிஞ்சு பயன்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நம்ம அதிலேருந்து சேனலைஸ் பண்ணி நம்மளோட ஒரு இன்கமோட இது வந்து ஒரு உருப்படியான ஒரு வேலையாக ஃபோனை பார்க்குறதே ஒரு வேலையாக நம்ம வச்சு பண்ணலாம். இன்றைக்கி 1008 வெப்சைட் இருக்குது. வீடியோ பார்த்தாலே காசு அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் நிறைய வெப்சைட் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற வெப்சைட்டில் நீங்கள் உட்காந்து பார்க்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா அது நல்ல விஷயங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க செய்கிறீங்க அப்படின்னா ஒரு இன்கமாகவும் இருக்கும். அதே டைம் உங்கள் டைம் வேஸ்ட்டும் ஆகாது. உங்கள் லைஃப்பில் ஒவ்வொரு மணி நேரம் போகுதுன்னா ஒவ்வொரு மணி நேரம் உங்கள் வாழ்க்கையில் அதாவது ஒரு 60 வருஷம் இருக்கீங்கன்னா 60 வருஷத்தில் இன்றைக்கி 1 மணி நேரத்தை தொலைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் கணக்கில் வரும். இதுக்கு வந்து நமக்கு வந்து ஸ்கூலில் கொடுக்குற மாதிரி டைம்லாம் போட்டு இல்லை இந்த ஒரு வருஷம் போட்டோம் அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்லாம் நிறுத்த மாட்டாங்க. நமக்கு நம்ம ஏஜில் இருந்து இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சு, அவ்வளோதான். அந்த கான்செப்ட் தான். அதனால் இருக்கிற நாளை எப்படி கரெக்டாக கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். பிடிக்கல அப்படின்னா ஏன் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் தெரிவிங்க, டிஸ்லைக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.